உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கும் எதிரிகளின் தாக்குதல்களை எப்படி வெல்ல முடியும்? எப்படி வெல்ல முடியும்? உங்களால் எப்படி வெல்ல முடியும்? இதை குறித்து தான் என்று நான் பேசப் போகிறேன். ஏசாயா 54:17 படி, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ, வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், குற்றப்படுத்துவாய், குற்றப்படுத்துவாய். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு விரோதமாக உங்களை அழிக்கும்படியாக பொல்லாத பிசாசின் மக்களும் ஆயுதங்களை உருவாக்கி, தவறான குற்றச்சாட்டுகளை உருவாக்கி, தவறான தீர்ப்புகளை கொண்டு வந்து, தவறாக உங்கள் காரியங்களை வெளிப்படுத்தி உங்களை அழித்து விட வேண்டும், நிறுவனங்களை அழித்து விட வேண்டும், குடும்பத்தை அழித்து விட வேண்டும், சொத்தை அழித்து விட வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட பொய் குற்றச்சாட்டுகள் எல்லாவற்றையும் நீ குற்றப்படுத்துவாய், நீ குற்றப்படுத்துவாய், நீ குற்றப்படுத்துவாய். எனக்கு அருமையானவர்களே, நமக்கு விரோதமாக ஆயுதங்கள் எழும்பி இருக்கலாம். ஆனால் அதை போய் பார்த்து என்ன ஆயுதம் இருக்குது, என்ன விதமாக நான் அழிக்கப்பட போகிறேன் என்று பயந்து கொண்டு மூலையில் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டு இருக்க மாட்டோம். அதே போல என்ன பொய்யான குற்றச்சாட்டு எனக்கு விரோதமாக சொல்லப்படுகிறது என்று நாம் பார்த்து கொண்டு அதற்கு நாம் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து கொண்டு இருக்க போவதில்லை. நம்முடைய வேலை என்ன? ஆண்டவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றுவது தான், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது தான். ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன், ஊழியக்காரின் சுதந்திரத்தை நான் உனக்கு தருவேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பி இருக்கும் எந்த தவறான குற்றச்சாட்டையும் நீ குற்றப்படுத்துவாய். உன்னுடைய நீதி விளங்கும். நீ நன்மை செய்து கொண்டே இரு, நீ உத்தமனாகவே இரு, நீ நான் சொல்வதையெல்லாம் நிறைவேற்றி கொண்டிரு. அப்பொழுது எல்லா இடத்திலும் உன்னுடைய நீதி விளங்கும்படி நான் வெளிப்படுத்துவேன். உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கும் ஆயுதங்கள் தரையிலே விழும். உனக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டுகள் எல்லாம் தரையிலே விழும். நீ மேலே உயர்ந்து கொண்டே இருப்பாய், உயர்ந்து கொண்டே இருப்பாய். இதற்கு என்ன வழி? முதலாவது பரிசுத்தம். பரிசுத்தம். 2 கொரிந்தியர் 10:4 வாசித்து பாருங்கள். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் டிவைன் பவர், டிவைன் பவர், டிவைன் ஹோலினஸ். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பரிசுத்தம் நமக்குள் இருக்கும் பொழுது இந்த பொல்லாத தவறான குற்றச்சாட்டுகள், தவறான பிசாசின் போர் ஆயுதங்கள் ஒன்றும் நம்மை தொட முடியாதபடி பரிசுத்தம் நம்மை காக்கும். நம்முடைய பரிசுத்தம் நம்மை காக்கும். ஆம், அதைத்தான் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவின் வாழ்க்கையை பாருங்கள். இவர் ஒரு பாவி, ஞாயிற்றுக்கிழமையில் சுகமாக்குகிறார். ஆகவே இவர் ஒரு பாவி, இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் அல்ல, பிசாசினால் பிசாசுகளை துரத்துகிறார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தேசாதிபதி சொன்னான், இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று. ஆனால் அவனும் பணத்தை வாங்கி கொண்டு இயேசுவை சிலுவையில் அறையும் என்று கத்தின மக்களுடைய சத்தத்தை கேட்டு இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தான், மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தான். ஆனால் இயேசு அழிந்து போனாரா? அவர்களுக்கு முன்பதாக அவர் 3ஆம் நாளிலே மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினார். இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவங்க அதையும் அந்த செய்தியும் லஞ்சத்தை கொடுத்து மறைத்து வைத்தார்கள். ஆனால் அந்த லஞ்சத்தை கொடுத்து மறைத்து வைத்த அந்த செயல்கள் முக்தி பெறவில்லை. இயேசு உயிரோடு இருக்கிறார்.
இன்று எத்தனை கோடி மக்கள் அவரை இருதயத்திலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள். 2000ற்கு மேலான வருடங்களாக இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை குற்றப்படுத்தினவர்கள் எங்கே? ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார், இந்த தேசாதிபதியும் தற்கொலை செய்து கொண்டார் என்று சரித்திரம் கூறுகிறது. எல்லாம் அழிந்தே போனார்கள். எனக்கு அருமையானவர்களே, இயேசு பரிசுத்தம் உள்ளவராக தமது பரிசுத்த இரத்தத்தை சிந்தி தேவனுடைய பரிசுத்த நிபந்தனைகளை நிறைவேற்றினார். உம் சித்தம் ஆகட்டும், என் சித்தம் அல்ல என்று சொல்லி எல்லாமல்ல இறைவனுடைய தீர்மானத்தை நிறைவேற்றினார். அந்த பரிசுத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் ஒரு ஆயுதமும் வாய்க்காமல் போகும். இயேசுவுக்கு அது நடந்தது, உங்களுக்கும் நடக்கும். பொய் குற்றச்சாட்டு எல்லாம் நிற்கவே நிற்காது. கர்த்தர் உங்களை உயிரோடு எழுப்புவார். எந்நாளும் வாழ்ந்திருக்கும்படி உங்களை உயிர்ப்பித்து ஆசீர்வதிப்பார், கனம் பண்ணுவார். 2வதாக, ஞானத்தினால் இந்த அக்கினி ஆஸ்திரங்களை நீங்கள் வெல்லுவீர்கள். தவறான குற்றச்சாட்டை வெல்லுவீர்கள். பிரசங்கி 9:18. யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம், ஞானமே நலம். ஆம் பிரியமானவர்களே, இந்த போர் ஆயுதங்கள் உங்களை அழிக்க வரக்கூடும். உங்கள் ஊழியத்தை அழிக்க வரக்கூடும், வேலையை அழிக்க வரக்கூடும், குடும்பத்தை அழிக்க வரக்கூடும். பொய்யான குற்றச்சாட்டு உங்கள் பெயரை கெடுக்க உங்களுக்கு விரோதமாய் அனுப்பப்பட்டிருக்கலாம். ஆனால் அவைகள் அனைத்தின் மத்தியிலும் ஆண்டவர் ஞானம் கொடுப்பார். இன்னும் எப்படி அதிகமாக உயர்வது, இன்னும் எப்படி கோடிக்கணக்கான மக்களுக்கு பாக்கியத்தை கொண்டு வருவது என்று அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அதை செய்யும் பொழுது நீங்கள் இந்த மக்களுக்கு மேலாக உயர்வீர்கள். அவள் செய்வதெல்லாம் தரையில் விழுந்து கிடக்கும். நீங்களோ உயர்ந்த நிலைமைக்கு கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர்வீர்கள். இந்த அருளை ஆண்டவர் உங்களுக்கு இன்று தர விரும்புகிறார். 3வதாக, கடவுளுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர். நியாயாதிபதிகள் 14:6 வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மீது பலமாய் இறங்கினதினால் அவன் சிங்கத்தின் வாயை, ஒரு ஆட்டுக்குட்டியின் வாயை கிழிப்பது போல கிழித்து போட்டான். அந்த சிங்கம் செத்தே போச்சு. அப்படியே ஆண்டவருடைய வல்லமை உன் மீது இறங்கும். எப்படி அது நடக்கும்? ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவியை உன் மீது நான் அனுப்புவேன், என் வல்லமை உன் மீது இறங்கும். அப்போஸ்தலர் 1:8. அப்பொழுது மார்க் 16 படி, நீ வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பாய், அவர்கள் சுகமாவார்கள், சொஸ்தமாவார்கள். பிசாசுகளை என் நாமத்தினாலே துரத்துவாய். இதான் இன்று பிசாசின் வாயை கிழிப்பதற்கான வழி. பொய்யான குற்றம் சாட்டு வரும் மக்களுடைய வாயை கிழிப்பதற்கு வழி. பேசாமல் இருக்கும்படியாக ஆண்டவர் உங்கள் மூலமாக கூடுதலான அற்புதங்களை செய்வார். கூடுதலான ஆசீர்வாதங்களை ஜனங்களுக்கு கொடுப்பார். உங்களை உயர்த்தி வைப்பார். உங்களுக்கு விரோதமாய் ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். அனுப்பப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கடைசி நாளில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது ஊற்றுவார். அவரை பார்த்து, அப்பா, உமது ஆவியை எனக்கு தாரும், உமது பரிசுத்தத்தை தாரும், உன் சித்தத்தின்படி நான் எல்லாம் செய்யணும் என்று ஜெபிப்பீர்களா? ஞானத்தை தாரும். எனக்கு விரோதமாக ஆயுதங்கள் வரும் இந்த நேரத்திலும், பொய்யான குற்றச்சாட்டு என்னை, என் பேரை கெடுக்கும் இந்த நேரத்திலும், அப்பா எனக்கு ஞானம் தாரும், இன்னும் உயர கிருபை தாரும் என்று ஜெபம் பண்ணுங்கள். இப்பொழுது உங்களை தமது ஆவியினால் நிரப்புவார். அப்பா, நாங்கள் அனாதைகள் அல்ல, இவர்கள் அனாதைகள் அல்ல, இவர்களை உயர்த்தும் உமது ஆவியினால் நிரப்பு சுவாமி, நிரப்பும் அப்பா, நிரப்பும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் சுவாமி, நிரப்பும் அப்பா. உமது பிள்ளைகளுக்கு பரிசுத்தத்தை தாரும், ஞானத்தை தாரும், ஆவியின் வல்லமையை தாரும், அற்புதங்களை செய்யும் சக்தியை தாரும். பரிசுத்த ஆவியானவரால் இதை அவர்களுக்குள் வைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆவியானவரே இறங்கும், 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 அவர்களுக்குள் இறங்கும் அப்பா, இறங்கும். ஒரு மகிமை விளங்கட்டும் ஏசுப்பா. ஒரு ராஜ்யம் கட்டப்படட்டும், இவள் வாழ்க்கை கட்டப்படட்டும். ஒரு தீங்கும் அவர்களை தொடாமல் காப்பாற்றும். இன்னும் உயர்த்தி கொண்டே செல்லும். இவளுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டினவர்கள் இல்லாமல் போகட்டும். எல்லா ஆயுதங்களும் உடைந்தே போகட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் இதில் மீது இறங்குவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.
We have got a new mobile Jesus Calls app இயேசு அழைக்கிறார் செயலி என்கிற ஒரு புதிய கைபேசி செயலை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். with the daily promise message coming in 6 languages. தினசரி வாக்குதத்த செய்தி 6 மொழிகளில் அதன் மூலமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. And we have a testimony section ஒரு சாட்சி பகுதியும் உண்டு. and also live broadcasting நேரலை ஒளிபரப்பும் உண்டு. of the prayers that we have in the prayer tower and our meetings. ஜெபகோபுரங்கள் மற்றும் எங்கள் கூட்டங்களிலே நாங்கள் ஏறெடுக்கும் ஜெபங்கள் ஒளிபரப்பாகும். And you can also donate through the Jesus Calls app. இயேசு அழைக்கிறார் செயலி மூலமும் நீங்கள் உங்கள் நன்கொடைகளை தாராளமாய் வழங்கலாம். That will be the easiest way for you to support the ministry. நீங்கள் ஊழியத்தை ஆதரித்து தாங்குவதற்கு இது மிகவும் எளிதான ஒரு வழியாக இருக்கும். And you can also pray with us for the needs of the ministry in one of the sections of Jesus Calls app. இயேசு அழைக்கிறார் செயலின் ஒரு பகுதியிலே நீங்கள் இந்த இயேசு அழைக்கிறார் கூட்டங்களுக்காக இணைந்து ஜெபிக்கவும் முடியும். And you can download the Jesus Calls app onto your phone, உங்கள் கைபேசியில் இயேசு அழைக்கிறார் செயலை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். Android or iOS. அது ஆண்ட்ராய்டா இருந்தாலும் iOS இருந்தாலும் சரி. Scan the QR code QR கோடை ஸ்கேன் செய்யுங்கள். which you are seeing on the screen now. இப்பொழுது திரையில் நீங்கள் அதை பார்க்கிறீர்கள். Or you can go to the App Store and download the app. இல்லாவிட்டால் ஆப் ஸ்டோருக்கு போய் அந்த செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். Or you can search in Google Play Store for Jesus Calls. கூகுள் பிளே ஸ்டோரிலும் இயேசு அழைக்கிறார் என்கிற செயலியை தேடி பெற்றுக் கொள்ளலாம். Or Apple Store. ஆப்பிள் ஸ்டோரிலையும் அதை கிடைக்க பெறலாம். And you can download it on your phone. உங்கள் கைபேசியில் நீங்கள் அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அருமையான சகோதரி கலாராணி மாயா லகு, ஆண்டவருடைய கிருபையினால் 31 வருடங்கள் நீங்கள் வேலை செய்து சமாதானத்தோடு அந்த புதிய இடத்திலே நிலைத்திருந்து ஆசீர்வாதமாக இருக்கும்படி ரிட்டையர்மெண்ட் பெறும்படி கிருபை செய்திருக்கிற தயவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதியாகமம் 49:25 படி அவர் உனக்கு துணையாயிருப்பார். அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படியே நடக்கட்டும் அப்பா, அப்படியே நடக்கட்டும். மகளுக்கு பீஸ்ஃபுல் ரிட்டையர்மெண்ட் தந்து கன்னம் பண்ணி சமாதானத்தோடும் செழிப்போடும் அவர் உழைப்பிற்கு ஏற்ற பலனை அனுபவிக்க அருள் புரியும். அப்படியே சொல்ற மாயன் அவர்களுக்கு நல்ல சுகம் உண்டாயிருக்கட்டும். சுதன், வைஷாலி பெங்களூரில் செழிப்போடு உயர்ந்திருக்கட்டும். சிவஷாம் H1B விசாவை நீர் கொடுத்து உயர்ந்த ஸ்தானத்தில் மகனை ஸ்திரமாய் ஸ்தாபித்தாலும் அதிரன் மகிழ்மாறன் படிப்பை ஆசிர்வத்து உயர்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.